இப்போ நம்ம போயிட்டு இருக்குது அந்த அருவிக்கு தான் இல்லையா? ஆமாம், அருவியை நோக்கி அருமையான பயணம். எனக்கு கோபம் வரத்துக்குள்ள போயிடு. பஞ்ச் டைலாக் இப்படி தான் அடிக்கடி விட்டுட்டே இருப்பான். ஆக்சுவலாக இது பஞ்ச் டைலாக் இல்லைங்க. ஆக்சுவலாக வந்து இது என்னன்னா வந்து ஒரு அருமையான ஒரு டைலாக், அவ்வளோதான். பஞ்சுன்றது இப்படி இருக்காது. சரி, சரி, நல்ல பஞ்ச் ஒன்று சொல்லு பார்ப்போம். நீ ஏதாவது சொன்னாதான் நமக்கு வந்து டைமிங் கிடைக்கும். தானா வந்து கேட்டா என்ன சொல்லுவான் அப்படின்னா, நம்ம விஜயகாந்த் சார் வந்து பேசுவார் இல்லைங்களா, கண்ணு செவக்கும் கரண்ட் பாக்ஸ் வெடிக்கும். கரண்ட தொட்டா சாதாரண மனுஷனுக்கு தான் ஷாக் அடிக்கும். நான் நரசிம்மா, என்ன தொட்டா கரண்ட்டுக்கே ஷாக் அடிக்கும். அந்த மாதிரி டைலாக்லாம் பேசி திரிவான். அதே மாதிரி தெலுங்குல பாலையா மாதிரி நம்ம தமிழ்நாட்டு ஆக்சுவலாக மக்களே உங்களுக்கே தெரியும், இல்லைனாலும் தெரிஞ்சுக்கோங்க, நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது. ஸோ நம்ம எப்போவுமே ஓன் டைலாக் தான் பேசுவோம். ஓரமாக போன ஒதுங்கி போன டைலாக்லாம் பேச மாட்டோம். சரிங்களா? இப்போ தெரிஞ்சுதா? உண்மை தெரிஞ்சுதா? அதுதான் சொல்லிட்டோமே, ஓன் டைலாக் தான் பேசுவோம். அதனால நீங்க வந்து எதை பத்தி கவலைப்படாதீங்க. புது புது டைலாக்ஸ் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டர் யாராவது இருந்தா நோட் பண்ணிக்காங்க, உங்களுக்குலாம் கண்டிப்பா யூஸ்ஃபுல் ஆகும் ஃபியூச்சர்ல. சின்ன பையன் சார், ஆனா அந்த மாதிரி பேசலையே. இவனடா சின்ன பையன், இவனை முட்டி போட வச்சு முதுகுல பாண்டு கவுத்து பாரு, 400 வருஷம் வாழ்ந்த ஆமா மாதிரியே இருக்கு இல்லையா? ரொம்ப சூப்பரா இருக்கு. இதுல ஆக்சுவலா வந்து இப்ப நானுன்றதுனால பரவாயில்ல வரேன், இவங்கெல்லாம் ஒன்றும் முடியலன்ட்டு ஆல்ரெடி புலம்பிட்டு வராங்க. ஸோ ஒரு நிமிஷம் வீட்டு வரலாம் போயிட்டு வந்துட்டான். ஏன் தெரியுங்களா? காலில் சுகர் மாத்திரை போடல, கை கால்லாம் நடங்குது, போட்டு வந்துட்டான். சுகர் வந்தவன், பைல்ஸ் வந்தவன், பக்கவாதம் வந்தவன்லாம் எனக்கு அடியாளு. நீ மூடு சரியா? ஆக்சுவலா வந்து நான்லாம் 5 வருஷம் சபரிமலைக்கு போனோம்டா. எனக்கெல்லாம் வந்துட்டு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை. அடுத்த லைன் அப்புறட்டா கட் பண்ண, அதே இடத்துல சுத்தாத. ஓகேவா? சரி, ஒரு முள்ளு எடுத்துட்டு வா சதீஷ். ஊருக்குள்ள ஒரு பேச்சுக்கு பேசுறதுலாம் பிரச்சனை ஆக்கி செக் பண்றது நல்லது இல்லடா. இரு தண்ணி பாருங்க மக்களே, இப்படிதான் பயந்து பதறுவான். இல்லடா, ஏன்டா காட்டுக்குள்ள இருக்கிறோம், அப்புறம் பின்ன பீதி ஆகாம. அதாவது இதுக்கே பயப்படுறான். தண்ணி சொட்டுது மக்களே, அது ஒரு சவுண்ட் வந்துருச்சு, இதுக்கு போய் பயந்து பயப்பட பதறுது. தண்ணி வேற லெவல் இருக்குல்ல, அருவி தண்ணி வேற லெவல்ல எல்லாம் இல்ல, கொஞ்சோண்டு போயிட்டு இருக்கு. இத கொஞ்சம் காமிங்க, இது வேற லெவலாமா. இது பாருங்க, இது வந்து வேற லெவல்ல போயிட்டு இருக்குதாமா. இன்னொன்று தண்ணி ஓரமா ஒதுங்கி போயிட்டு இருக்குது. இது வேற லெவலு. நடு போவோம். இந்த வீடியோ எல்லாம் பார்த்து பாவம், அவங்க என்ன ஆக போறாங்களோ. மூட்டு வா. எப்படி புரியல? அங்கிருந்து வர தண்ணி இந்த கல்லுல ஃபில்டர் போட்டிருக்காங்க. அவன் சொல்றான்ட்டு நீயும் நின்று அந்த இடத்துல பாக்குற பத்தியா? பாருங்க, எங்க அம்மா எவ்வளவு சொல்லிச்சு, அவங்க எல்லாம் சேராத எல்லாம் என்ன சொல்லணும். இது எப்படி தெரியுமா இருக்குது அண்ணா? நீ கேள, சுத்த நீ பிடிச்சி மூஞ்சில ஊத்துறேன். எங்க கூட ஒருத்தன் வந்தான் இல்லையா, நீ அவனுக்கு மேல இருக்கு. எங்க கூட ஒருத்தன் வந்தான், கேமராமேனு சதீஷ். அவன் என்ன வேலை பார்த்துட்டு போனான் அப்படின்னா, இது லாக் மோடு ஒன்று இருக்குடா, இப்படி ஆடிட்டே இருக்கு இல்லையா? ஆமா, அதை வந்துட்டு கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடிட்டு இருக்காது. கிம்பல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றோமா, அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம தான் இவ்வளோ முடிச்சிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி நீங்க பாக்குற வீடியோவே கொஞ்சம் அப்படி இப்படியே கொஞ்சம் கொத்து பரோட்டா மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இருக்கும், முடியலன்னு உட்காந்துக்க. நான் வேணா போயிட்டு வரேன் முன்னாடி. அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க இந்த வீடியோவை, வேற வழி கிடையாது. இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க?